ஆன் பண்ணு. டேய் யார் வந்திருக்கிறது? மன்னர். யாரா? அர்ஜுன மகாராஜ். அர்ஜுன மகாராஜர் வந்திருக்கார். என்ன சொன்னார்? வரும்படி கட்டளை. வரும்படி கட்டளை. சரி. மன்னவா அண்ணே திரௌபதா வந்தாரே மலருக்காக. இந்த பாஞ்சாலி அநேக கோடி வந்தனங்க. அப்படியே ஆகட்டுங்க. இருக்கக்கூடிய தங்கமாரி 7 வந்திருக்காங்க. தங்கி வந்திருக்காங்களா? சரிங்க. அங்க அக்கா நின்னுட்டு இருக்காங்க. பாரு நீ தான் மூத்த வராச்ச பாத்து வாயா. ஓ நான் மூத்த முன்ன போய் பாக்கறேன். என்னடா அதிசயமா இருக்கு. அது நட்டு. என்னோட பிறவியான வணக்கம் அக்கா. சரிமா. மற்றும் சுபத்ரா வந்திருக்கா. சரி. பவளக்கொடி மின்னல் ஒளி என்று சொல்லக்கூடிய எல்லாரும் வர சொல்லுங்க. ஒரு கோடி வணக்கம். எல்லாருமா அம்மா அதோ ஓட்டமாக ஓடி வந்து அக்கா என்று பாராமல் என்னுடைய பாதார வித்தத்தை செவித்தபடியாக என்றும் நம் கணவரோடு இனப்பிரியாம வாழ்ந்திருக்க வேண்டும். ஒரு ஓரமா இருக்கும். சரி. ஆம்பளை என்ன பேசுறான்னு பாக்கும். இதை ஒட்டு கேட்கற வேலை தானே பண்ணுறீங்க.
முடிக்கும் போதும் அன்று இட்ட சூதாட்ட அரங்கத்திலே என் பாஞ்சாலை பத்திரி பாஞ்சாலத்தில் இருந்தபோது அந்நேரத்திலே அவனை இட்டதை முடித்தேன் அண்ணா அந்த சபையை முடியதை கொடுத்தேன். பாரத போரை முடித்தேன் பத்தினி கூந்தலை முடித்தார். இன்று நாள் எதற்காக நடத்தீர்? அர்ஜுனா தர்மராசியாக செய்ய வேண்டும். இந்த திருவிழாவை சுற்றி வரக்கூடிய நாரதமுனியாக விட்டு வரும். இந்த டில்லியாக ஸ்தாவரத்துக்கு ஓடி வந்தார். இதனால் வரைக்கும் மகாபாரதம் போராட முடிந்தது. இதனால் வரைக்கும் நாரதமுனியாக விட்டது ஏதோ காரணம் தெரியவில்லை என்று இந்த டில்லியாக ஸ்தாவரத்துக்கு நாரதமுனி ஓடி வருகிற போது நீங்கள் பாதத்தை பணிந்து ஏது என்று கேட்கிற போது பாரத போரினிலே விலங்கினோ மாநிலர்கள் இருக்கக்கூடிய ரத்தம் முதலமாக இந்த பூமியிலே பட்டு நரவாடியாக பட்டு வீசுகிறது. ரத்த உதிரமாக பட்டு கொடித்து நிற்கிறது. இந்த காரணத்தினாலே ஒரு நாளைக்கு நம்ம தர்மத்தை ஆள முடியாது. அதனால் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாரத மகாமுனி இடத்துல கேட்டீங்க. என்ன சொன்னாரு? தர்ம ராசியாக செய்ய வேண்டும். என்னது? தர்ம ராசியாக செய்ய வேண்டும். அப்படி என்று அதே தர்மம் வந்தா இந்த 18 தேனிகள் நர விதமாக அதாவது வந்து நிகழானது உருதுமாடிக்க வேண்டியது. அதுல வேண்டி அப்படி நானே சொன்னார். அதுக்குதான் ஓட்ட வந்தாரு. யாரு அனுப்பி கேட்டேன். அப்படி சொல்லும்படியாக அர்ஜுனன் அனுப்பா போகலான்னு அவர் சொன்னாரு. அதே ஓட்ட வந்தார். நடத்த வேண்டும். அப்போது நடத்தினால் யாகத்தில் வரக்கூடிய ஜலத்தை கொண்டு வந்து இந்த டில்லி ஆஸ்திராபுரத்தை எல்லைக்கு அருகாமையிலே இந்த ஜலத்தை வீசினால் இந்த ரத்த வாட்டை நரக வாடை அவற்றுக்கு மறைந்து வந்துவிடும். அதனால் ராஜசூயாக நடக்க வேண்டும். அசுமதியாக நடக்க வேண்டும். இந்த அசுமதியாக நடக்க வேண்டுமானால் இந்த அஸ்வம் எங்கே இருக்கிறது? அதாவது முக்கியமான நேரம் அந்த கல்லிகளாக இருக்கிறது என்று அவன் இடத்துல உரைக்க வேண்டிய பஞ்சக்கல்லை ஈர்த்து வந்து இந்த இல்லியாஸ்திராவதை வைத்திருக்கிறார். ஆனால் பஞ்சக்கல்லை குதிரையை அட்டையம் கட்டி உலகத்தில் 56 தேச ராஜாக்களிடத்தில் செல்ல வேண்டும். சென்று வந்தால் எவர் ஒருவர் நம்மளுக்கு மதிக்காது இருக்கிறார்களோ அவரை வெல்ல வேண்டும். என்று எவர் ஒரு மதிக்கிறார்களோ நம்மளுடைய ஆசுமதி யாகத்திற்கு அவர்கள் ஒப்பு தர வேண்டும். அதனால் இப்போது எங்க போகணும்? நாடு நாடாக சென்று எங்க போயிட்டு என்ன கேட்டாங்க? அப்படி சொல்லும்படியால எங்க போகணும்? உலகத்தில் 56 தேசராஜர்கள் செல்ல வேண்டும். அப்பேற்பட்ட சேனைகள் சென்று எவர் ஒருவர் இந்த அசுவத்தை மறிக்கிறார்களோ என்னுடைய யுத்தம் புரிய வேண்டும். இல்லாவிட்டால் எங்களுடைய அசுமதி யாகத்திற்கு அங்கு வர வேண்டும். எங்க போனா
கேட்டா ஆம்பளை அண்ணனே பாரு. இருடி நான் கேக்குறேன் நான் தான் சொந்தம் ஏன் அப்ப நான் மட்டும் ஏய் மானங்கள்லாம் கேட்பேன். சரியா கேட்டா ஐயோ தங்கம் அறிவு கத்தாதீங்க இருங்க எட்டி பேரு நாங்க இருக்கிறோம் டேய் இரு என்னண்ணா? ஆயிரத்தாங்க நானே முந்தி வந்து கல்யாணம் பண்ண உனக்கு முன்னாடியா? உங்க ரெண்டு பேர் தானே எனக்கு உங்க ரெண்டு பேர் தானே எனக்கு தான் முக்கியமான பாதாளம் இருந்து வந்துக்கிறேன் நீ அடி உங்க அப்படி செத்து போய் அறுத்து விட்டு நிக்க என்ன வாக்கு பேசுறாங்க? மாமா நாங்க 8 பேர் குத்து வேடகிறோம் இருக்கும்போது இந்த நேரத்துல சந்தோஷமா இருக்கிறோம் அகால துன்பம் பட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சந்தோஷமா இருக்கிறோம் இந்த நேரத்துல எங்க போறேன் இத கூட பாரு அண்ணனை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்லாம கொள்ளாம கிளம்புறீங்களே. இப்பேர் மட்டும் இல்லையா ஆத்திராபுரத்தை ஆண்டு இருக்கிறேன் நம்மனை யாருக்குள்ள தர்மராய உரைத்த வார்த்தையை ஏற்றி என்ன? நான் இப்ப எங்க போறேன் எங்க? அடி திக்கு விக்கத்தை விஜயம் மேற்கொள்ள போகிறேன். ஐயா முதல்ல கிளா உம்புறாரு. என்ன முதல்ல சேத்துலயா கிளம்புறாரு? ஏண்டி நாமளும் இத்தனை வருஷம் கட்டி விட்டு ஒரு போட்டு ரைட்டு ஒரு ஆளுக்கு நாங்க கூட்டிட்டு போறோம் ஏன் கண்ணா மானாலும் போனேன் வாரம் முடிஞ்சு 32 நாள் ஆகுது தனியா போறியே ஒரு ஆளுக்கு நாங்க சொன்னா கோச்சிக்க மாட்டேன் யாரு அவன்? கண்ணு மானாலும் காலம் முறாயிட்டுன்னு போயிட்டு இன்னைக்கு தனியா போறிய எங்க அண்ணனை கூட்டுன்னு போ. எங்க அண்ணன் அந்த திரு ஒக்கால போய் மரியாதை கட்டுருவோம் அந்த இடம் போய் என்ன சொல்ல இட பையன் நான் சொல்லு இன்னொரு சொல்லு அந்த இடம் போய் அன்னைக்கு நான் அக்கா வர அன்னைக்கு இடையும் தெரியாது நான் இறச்சியும் தெரியாது என்ன இடியாடி எங்க அண்ணன் பேச மரியாதை எங்க அண்ணன் பேச மரியாதை கட்டுருங்க அண்ணன் பேசுற உனக்கு மரியாதை கெட்டு போடும் கேளு அக்கா பாப்பா ஏறி வரைக்கும் இந்த காண்டி வந்த ஞாபகம் இருக்கவா? என்ன இருந்தாலும் எங்க அண்ணன் எப்பேற்பட்ட ஆளு யாரு? அந்த ராஜசாரி அப்படி விடு எங்க அண்ணனை இட்டுன்னு போக மாட்டேன் ஒரே யாரு யாரு அவன் யாரு நான் யாரு என் திறமை என்ன? பாப்பா நீ அம்மா அடிச்சுதானே அங்க வருவேனே காட்டுவோம் உனக்கு அங்க நீ வர்ற பிந்தி வெம்புது கூப்பிடுறாங்க எங்க வரணும்? இது எங்க வரணும்? நீ எங்களோட கிராமத்துல குடும்பம் அவனுக்கு புச்சிருக்கு தேவையா மழை காலத்துல குடும்பம் தேவையா உனக்கு என்ன அண்ணன் யாரு? என்ன சுத்தமான ஏண்டா மக்கால போய் யாரு? எங்க அண்ணனை பத்தி தப்பா பேச போடு நான் சுத்தமான சத்தமான எங்க அண்ணன் எப்படி படாது நீ எப்படி படாது யாரு? எங்க அண்ணன் எதுக்கு வந்தா ஆம்பளடி ஆம்பளை சிங்கம்
என்ன சொன்னா ஏய், என்ன சொன்னா என்ன சொன்ன? ஆம்பளை சிங்கம். அதான் தூக்கம் வா நீ எப்படி ஆளு உங்க அண்ணன் எப்படி ஆளு அப்படி பாத்து ஏய், வில்லுக்கோர் விஜயன் என்று சொல்லுக்கு மேல் வந்த அர்ஜுனே. பின்னாடியா ஏய், அந்த சொல்லாளி இல்லாவிட்டால் எந்த மன்னவா சாமி எந்த மன்னவா வில்லாளி நீ வில்லாளி உங்க அண்ணன் கெரியாளி 18 நாள் பாதம் நியமிச்ச உடனே நீ மேல வந்துக்கிற அந்த சொல்லாளி இல்லாட்டா உன் வில்லு என்ன பண்ணும்? என்ன செய்யும்? அர்ஜுனா குறி பார்த்து போறான்னு சொன்னாலும் இல்ல உன் வில்லு என்ன பண்ணும் உன் அண்ணன் கதை என்ன பண்ணும் பஞ்சாயத்து பேசுறாங்க தங்கச்சி நோவாத வாங்க நோவாத வாங்கி போடுவா இல்ல தங்கை பேசிட்டு இருக்கான் அவனே எப்ப பார்த்தாலும் நான் தான் மொத விட்டு புள்ள அத்தை விட்டு புள்ள அப்படின்னு சொல்லி காமிக்கிறான் அவன் ஆம்படி வீணா போவன் அவன் முடிச்சா நிக்க அவனை நீங்களா ஆமாங்க எல்லாம் ஒரே ஆம்படியதான் சொல்லாத உன் வில்லு என்ன பண்ணும் யாரு? உன் அம்பு என்ன பண்ணும் அடி போடி பைத்தியக்காரி. எங்க அண்ணன் எப்படி அவன் பட்டாரு எதுக்காகதா? எதுக்கு வந்தா அடி சொத்துக்கு வச்சு. ஆமா அண்ணனை பார்த்து என்ன வார்த்தை ஆம்படி கேட்கறாரு நீ நாளைக்கு 4 வார்த்தை கேட்டு வா முடியாது. சரி நீ போற போறத காணகம் ஆமா அங்க போய் நாராயணா கண்ணா கண்ணா கோவிந்தா ஆமா நீ ஒருத்தவனுக்கு பிறந்திருந்தா பொம்மை ஒருத்தவனுக்கே முன்னாடி போட்டு பெற்றிருந்தா எங்க அண்ணனை கூப்பிடக்கூடாது எங்க நான் எதுக்கு வாங்கின கொடுப்பது கோடி கேடியா? ஏய் வந்துரு இந்த பக்கம் நிக்காயவனை போட்டு போறான் பாரு போட்ட பையா ஏன்டி நான் போன் அடியாது மாதிரி கேடியா? போன் அடியாது மாதிரி. தங்கா ஏண்டி சரி தங்கை சொன்ன மாதிரி ஏய், அங்க போய் அண்ணா மாமான அங்க மாட்டிக்கிட்டு இங்க கிடக்குறேன் இதுல இருக்கிறேன்னு சொல்லவே கூடாது கண்டிப்பா கூட மாட்டேன். நல்ல ஜாதிக்கு பிறந்தவனா இருந்தா நான் ஹரிச்சந்திரனுக்கு மரிச்சந்திரன். அடிக்க விட மாதிரியே கட்டுறோம் அதெல்லாம் சொல்லாது நல்ல சம்சாரிக்கு பிறந்தவனா இருந்தா எங்க அண்ணனை கூப்பிட கூடாது. எங்க அண்ணனை கூப்பிட கூடாது. நீ நல்லவனுக்கு பிறந்தியா நாதாரிக்கு பிறந்தியா? யாருக்கு யார் நாதரி போனீங்க? கிட்ட வாங்க பாருங்க. எங்க நாதரி? அவன் நல்ல காலத்துக்கு நல்லவனா யாரு? சரி அண்ணனை கூப்பிட முடியாதா போட முடியாது. அப்படியா நான் போறது போறது அன்னைக்கு. அப்படியா சரி தங்கா என் தங்கச்சி சொல்லுங்கக்கா சுமித்ரா ஆம்பளை கேட்க மாட்டேங்கிறாரு என்ன பண்ணலாம் நாம என்ன பண்ணோம் தாலி அவுட்டு அவன் கயிற்றுல மாட்டிட்டு போய் திருப்பூர்ல எனக்கெல்லாம் ஆம்பளை இல்லைன்னா இருக்க மாட்டேன் ரெண்டு வேலை உனக்கு. கூட்டு போக மாட்டியா முடியாது. சரி போ நீ போ ஏய், இவன் திசையோ, இது நினைத்தோ. கல்லானாலும் கணவன் கணவன் புல்லானாலும் புருஷன் குடிகாரனும் கூட்டக்காரனும் அழுக்கு சாடும் முகத்துல மஞ்சாவும் பொட்டும் பூ இருந்தாலும் இந்த வீதியில் நடக்கலாம் எப்படி இருந்தாலும் கட்டி உயிரோட இருந்தாதான் அது சுமந்து நல்லவ கையில வளர்ந்துருந்தா அதுக்கு புத்தி இருக்கும் அது கம்மியாட்டி கையில வளர்ந்தது உண்மைதான் அதுக்கு புத்தி இருக்காது சத்தமா சொல்லாதிரி அந்த ஆளு அவன் போயிட்டான் அதனால நம் மாங்கல்யம் பிழைக்க வேண்டுமானா நம்ம அண்ணனை கூப்பிடணும் அண்ணனை கூப்பிடணும் இப்படியாக அனைத்து தங்கமார்களும் பகவானை கோரி அழைக்க வைகுந்ததான் வரக்கூடிய ஸ்ரீ நமோ நாராயண தற்பார் அன்னவரால் கண்ணன் தற்பார்
பள்ளி கொண்டநாதன் எனக்கு தந்துடவே சட்டரவாள் எதையும் தாங்கி கைதியர்கள் மதமடைக்க நான் வந்த